ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் அப்படின்ற மாதிரி. என்னன்னா இருக்காரு சார், இப்ப கூட ஒரு என்கரேஜ் பண்ண பாருங்க, கிரீன் பேண்ட் எல்லோ ஷூஸ், இது எதனா ஒரு காம்பினேஷன் அங்கிள் மறந்துடாதீங்க ஈவினிங் நம்ம சிவா சார். ஆக்சுவலா சரோஜால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த காம்பினேஷன்ல அடுத்தது என்ன அங்க பிரேம் எந்துக்கிறான். ஆனா நாங்க எல்லாருமே இன்க்ளூடிங் சிவா சார், நாங்க எல்லாமே ஒரே ரூம்ல தான் இருப்போம், ஒரே கேரவன்ல தான். அந்த கேரவன் அதுக்கு மேல இவ்வளவு டேமேஜா யாராலையும் யூஸ் பண்ண, அது சர்வீஸ் போயிடும், வரவே இல்லை. கான்ட்ரவர்சி பண்றதுக்கு இல்ல, என் தம்பி தான் ஆகணும், வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் பிரபு வந்து இப்ப சொன்னார்ல, எனக்கு சாங்கலேன்னு அழுதானே, அந்த வெங்கட் பிரபு வந்து அதை சொல்லக்கூடாது. இல்ல சார், இந்த தயாரிப்பாளர் கமலின் கொடுத்தா நடவடிக்கை இல்ல. எனக்கு ஆக்சுவலி வந்து இங்க ஜெய் தேவையில்லை எனக்கு. நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்தது தான் நான் கண்டிப்பா ஏதாவது யோசிச்சிருக்கலாம். என் புருஷன் மாதிரி மொக்க ஐடியா கொடுத்து நாளைக்கு மொதல் மேட்சே உங்களுக்கு தான். ராம்கோபால் வருமாவா இருந்தாலும் கர்மாக்கு பதில் சொல்லி தான் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற போது சரி ஓகே, நம்ம ஒரு லீட் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணியிருக்கோம்னு சந்தோஷமா இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் அப்படின்ற மாதிரி. என்னன்னா சார், அப்படியே என் தெலுங்கு சார் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்ல ஆடுற மாதிரியே இருக்காரு சார். சிவாக்கள் தேசம் இந்த சட்ட பட்டன் கட்டி விட்டுருங்க, முன்னாடி அது பட்டன்லாம் கழட்டி உங்களை பார்த்தா நான் உள்ள வரும்போது அப்படி லைட் அப்படி பயங்கர ஸ்டைலாக வந்து வருவேன். சிவா சார் வந்து இவ்வளவு நடிப்பாருன்னே தெரியாது. சிவா சார் வந்து அவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், சீரியஸான சீன்ல வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க சார். சார் நீங்க தான் உங்களோட நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஆமா அதுதான் சார், அதான் ஹைலைட். இல்ல அப்பதான் சரி தான் தெலுங்கு படம் போட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் இல்ல நல்லா இருக்குங்க சார். நடிப்பு எப்படி சார்? இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து வெறும் காசு மட்டும் போட்டு படம் ரிலீஸ் பண்றது அது மாதிரி தான் பண்ணிட்டு, இப்போ வந்து நடிப்புக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ஈஸியா ஜாலியா இருந்தீங்க செட்ல ஒரு நடிகனா ஆயிட்டாரு. வணக்கம் வணக்கம் வேற அது வேற வணக்கம். இல்ல ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தாலும் பட் பிரபு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது அப்படி வந்து இறங்கணும்னு இவங்களோட சேர்ந்தாவே எனக்கு ஒரு 50% எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் இது. ஸோ சடனாக பிரபு என்னை கூப்பிட்டா நம்ம ஒரிஜினலாக வெள்ளை முடியெல்லாம் வச்சுருந்தேன், டை அடிக்காமல். ஸோ பார்த்து இப்படியே வந்துடுங்க நடிக்கலாம்னது எதுவுமே தெரியாது. நான் நேராக ஸ்பாட்டுக்கு போனேன். முதல் அன்னைக்கே பார்த்தா ரொம்ப சீரியஸான சீன்லாம் கொடுத்து ஒரு தகராறு சென்டிமெண்ட் எல்லாம் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வச்சிருந்து பட் ஹோல் டீம் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாரும் சாட்டு பசங்கள்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஸோ ஜாலியாக இருந்தாலும் இவங்களோட வேலை செய்யும்போது எனக்கு தெரியல. நிறைய கிளாப்ஸ்லாம் இல்ல, அது காரணம் நிறைய இருக்கு. இப்ப கூட ஒரு என்கரேஜ் பண்ண பாருங்க, கிரீன் பேண்ட் எல்லோ ஷூஸ், இது எதனா ஒரு காம்பினேஷன் அங்கிள் மறந்துடாதீங்க ஈவினிங் நம்ம இல்ல நான் ஒரு யூத் டீமோட ஒரு டீசர் ரிலீஸ் போறேன், இப்படிலாம் வர முடியும். ஏன்னா என் படத்துல இப்படி வந்தா எல்லாரும் மீடியாவை திட்டுவாங்க. அதனால சரி இப்படி ஒரு உங்களோட சேர்ந்தா எதுவும் கெட்ட பேர் இப்படி ஆயிடுங்க சார். இதான் கரெக்டா, நல்லா இருக்கு, இதான் யூத்தா இருக்கு, சூப்பரா. அதான் சொன்னேன், பிரபுவோட சேர்ந்தவன் இப்படி ஆயிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா சார். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் செய்யுமோ அவ்வளவு செஞ்சு இந்த படத்தை எடுத்தாங்க. அந்த வகையில் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பிரபு. ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசராக நான் என்டாஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. உண்மையாகவே நல்லா பண்ணீங்க பிரபு. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம், சுப்பு மேனேஜர் சுப்பு அண்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லி டேக் இட் கிராண்டட் எடுத்துக்காம யாருக்கும் நீ பார்த்து எல்லாம் சொன்னா எல்லாம் ஒரு ரூமில் கூட 10 பேர் தங்கிடுவாங்க. பட் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் காட்டேஜஸ், ஃபுட்டு, வெஹிக்கிள்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு ஹை கிளாஸ் ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. இது நானே வந்து ஒரு முதல் முறை ஒரு நடிகனாக போய் ஒரு ப்ரொடியூசர் செலவில் அப்படி தங்கி ஃப்ளைட்டில் போய் வேலை பக்கத்தில் ஜூஸு இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர்னா எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதுல. அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுலாம் முன்னாடி பார்த்தேன் நான். அதுக்கு மேலே அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம். பிரபு கூட படம் பண்ணுறதை விட ஒரு சந்தோஷமான ப்ராஜெக்ட் எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் எனக்கு பிரபு கூட திரும்பி சேர்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவசார் ஆக்சுவலாக சரோஜால பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த காம்பினேஷன்ல அடுத்தது என்ன? அங்க பிரேம் எந்துக்கிறான், பிரின்ஸ் வேற எந்துக்கிறான், நிறைய இருக்கா சரோஜால அப்படின்னு. பட் நான் பிரபுவோட சொல்லுவேன், எந்த படம் நீ டைரக்ட் பண்ணணும்னு முதல்ல நீ தான் ஹீரோ,
அப்புறம் தான் மற்றவங்கலாம் அந்த மைண்ட் செட்டில் படம் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த ஃபார்முக்கு நீ வந்திருக்கிற, யூ ஆர் பேக். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க ரெண்டு பேரும் அன்பு சீரியஸ். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ப்ரொடியூசர் சைட்ல வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தை ரொம்பவே, அதாவது சென்னை நாங்க ஒன் பண்ணும்போது ஃபிலிமில் ஷூட் பண்ணது, ஒரு பால் நாங்கள் விட்டுட்டோம்னா அடுத்த பால் அடிக்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது, தனியாக போய் கேட்கணும் சார் அந்த பால் படல சார், திருப்பி வந்துட்டு படுற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இதில் அப்படிலாம் இல்லை, மல்டிபிள் கேமராஸ், எந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தனியாக ரூம்ஸ் இருந்தது, இண்டிவிஜுவல் கேரவான்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் சிவா சார், நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருப்போம், ஒரே கேரவான்ல தான். அந்த கேரவான் அதுக்கு மேலே இவ்வளோ டேமேஜாக யாராலையும் யூஸ் பண்ணாங்க. அது சர்வீஸ் போயிடும், வரவே இல்லை. ஹீரோஸ் நிறைய அங்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் ஹீரோஸ் ஆவாங்க, இன்னும் ஃபியூச்சரில் பெருசாக வருவாங்க. இப்போ அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காரு, அவருடைய படங்கள், அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சுருக்காரு. முதல்ல நான் கூட அதை கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவங்களுக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தேன், நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு அஜித் சாரோட ஓப்பனிங்க்கு நிறைய காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அதை அவர் எங்கே எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தார். உள்ள வர அன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருக்குமே தெரியாமல் போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் அதை ரைட் சென்ஸில் புரிஞ்சுங்க. யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்லலை, அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலேயும் எங்கேயுமே அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்கணும்னா நீ தேட்டரில் வந்து என் ஸ்க்ரீனில் பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாகவே அவராக நினச்சக்கூடாது. அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும், செய்யணும். அதை ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸாகவும் ஒரு நல்ல செய்தியாகவும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படியே எடுத்துக்கங்க சார். சொல்லுங்க சார். வராதவங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் எனக்கு அவ்வளோ தேவையில்லைங்க, நான் வர்றேன், எல்லாத்தரும் ஜோசியில் நினைப்பாங்கல்ல. அஜித் சார் பாலிசின்னு சொல்லிட்டு வராமல் ரேட்டு. பட் அது முடிவெடுக்கிறாங்க, ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அவங்க. சார் இன்னைக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க நீங்கள் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் சூர்யா சார் இருக்காங்க, கார்த்திக் சார்லாம் இருக்கிறாங்க சார், அவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் நான் வரல, அது அவங்க இஷ்டம். அஜித் சார் தான் அவரோட டிமாண்டை ஏற்றிக்கிட்டே இருக்கார், புரியுதுங்களா? அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு இப்படி போகிறேன், எனக்கு இந்த ஸ்டைல், நான் சோசியலாக இருக்கிறன்றது ஒரு ஸ்டைல். அது ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். வரேன்னு சொல்லி நான் கூட ஸ்டேஜில் இருக்கலாம், மைக் எடுக்கலாம், நீங்கள் கேள்விக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அதுவும் வெங்கட் பிரபுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், கான்ட்ரவர்சி பண்ணுறதுக்கு இல்லை, என் தம்பி தான் ஆகணும், வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் பிரபுட்டு வந்து இப்போ சொன்னார்ல, எனக்கு சாங்கலேன்னு அழுதான்னு, அந்த வெங்கட் பிரபுட்டு வந்து அதை சொல்லக்கூடாது. இல்லை, ஜாலியாக எடுத்துக்குவோம், வரணும். இல்லை இந்த ஸ்டேஜுக்கு இப்போ இவன் வரல, இப்போ நம்மளாம் வருத்தப்பட தெரிஞ்ச வருத்த மனுஷன் வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு இப்போ இவன் வரணும், இது வந்தாதான். இப்போ இவன் வராத ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு பக்ரீத் வீட்டில் கொண்டாடி எல்லாம் முடிச்சு வரணும். இல்ல இவரு வந்து எங்களுக்கு அப்படி இல்லை நான் சொல்றது, இது வந்து சினிமாவும் இல்லை, இது கம்பெனியும் இல்லை, ப்ரொடியூசரும் இல்லை, இதெல்லாம் வந்து டீம், சாரா ஃபேமிலி. இங்கெல்லாம் வந்து எந்த சட்டமே இதை கட்டுப்படுத்தக்கூடாது இந்த இடத்துல. இல்லை சார், இந்த தயாரிப்பாளர் கமலின் கொடுத்தா நடவடிக்கை இல்லை. எனக்கு ஆக்சுவலி வந்து இங்கே ஜெய் தேவையில்லை எனக்கு. நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்தது தான் நான் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேர் ஏதாவது ஹீரோ பிரேம்ஜி அதான் சொன்னேன், இதுக்கு ஜெய் தேவை, ஜெய்க்கு இந்த மேடை தேவை, அதான் நான் சொல்ல வர்றது. பட் இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது ஒரு பிரபு சொன்னது அருமையான விஷயம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஜெய்க்கு தேவையில்லை, ஸ்டேஜ் இருந்தாலும் வளரலாம். இந்த மாதிரி ஒரு சென்னை 28 ஏறி தான் மூஞ்சி தெரிஞ்சிச்சு. இல்ல இது கான்ட்ரவர்சிக்காக இல்லை, ஒரு நல்ல அட்வைஸ். வேற ஏதாவது அவனை எங்க வீட்டுக்குள்ளதான் அவன் திருந்துவான், சரியா வருவான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா போயிடலாம், இல்லைன்னா இவன் ஃபோன் பண்ணி போடுறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியில என்ன பண்ணுது? உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம். சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு உடைச்ச பேத்து பேசின எஃபெக்ட் இருந்ததா இல்லையா? ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன், பகையாளியா இல்லை பங்காளியா? புரட்சி புயல்னார கருத்துல கருப்பு துண்டை போட்டு ஆட்டுவார வைகோ, அவரு பேசிட்டோம். பேசுனா ஏட்டிக்கு போட்டு குட்டுப்பம் பேட்டி, அவரை வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டி.